ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி டிசைனில் ஒரு ஃப்ளவர் வாஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஃப்ரூட் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம குக்கிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், மதுரை மகா சமையல்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த சேனலையும். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்புக்கு தான் நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை 1ன்னு வச்சுட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது 1, 2வது இதை விட்டுட்டு 3வது இது வச்சுருக்குறோம். அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. 3வது வச்சுருக்கோம், ஸ்டிக் வச்சுருக்கோம். அடுத்தது 4வது விட்டுட்டு 5வது ஸ்டிக் வச்சுருக்குறோம். 6வது ஸ்டிக்கை விட்டுருக்கோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இதை விட்டுட்டு நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வி ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக் வச்சுருக்கிறேன், செகண்ட் ஸ்டிக்கை விட்டுட்டு தேர்ட் ஸ்டிக் வச்சுருக்கிறேன், ஃபோர்த்து விட்டுட்டு ஃபிஃப்த்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே கம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ செகண்ட் ஸ்டிக் வைக்கல பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் செகண்ட் 1, 4th 1, 6th 1 அது எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கை வச்சுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த ஷேப்பில் நம்ம கரெக்டான பெர்ஃபெக்ட் ஷேப்பை இதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஷேப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் எல்லா பக்கமுமே கம்மை வச்சிடணும். கொஞ்சம் கம்மு வர்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின கம்மு. இதே மாதிரி நீங்கள் கன் க்ளூ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா திரும்பவும் ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு 1 இப்போ ஒத்தப்படையிலே தான் வைக்கணும். வச்சிங்கன்னா 1, 3 அந்த மாதிரி வச்சுக்கணும். 5 அப்படி இல்லைன்னா 4, 2, 4, 6 அந்த மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிக்கை ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டே வரணும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களை பார்த்து இருக்கிறது 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிறது 2வது 1, செகண்ட் 1ல் வைக்கிறேன். அடுத்து 3ர்டை விட்டுட்டு 4th வைக்கிறேன். அடுத்து 1 பார்த்திங்கன்னா 5th விட்டுட்டு 6th 1 வைக்கிறேன். கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ நம்ம வைக்க வேண்டியது ரெட்டைப்படையில் வச்சோம், அடுத்தது ஒத்தப்படையில் வைக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கம்மை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் வைக்கணும். இப்போது பாருங்கள், உங்களை பார்த்து இருக்கிறது ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1 விட்டுட்டு 3rd 1ல் வைக்கிறேன். 3rd, 5th, 1st பாருங்கள், ஃபஸ்ட்லேயும் வச்சுருங்க. 1, 3, 5 இந்த 3லேயும் ஸ்டிக் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா திரும்ப எல்லா சைடுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்மை அப்ளை பண்ணிடணும். 1, 3, 5 அடுத்தது 2. இப்போ நம்ம வைக்க வேண்டியது 2, 4, 6 அந்த இதுல நம்ம என்ன பண்ணணும்னா ஒட்டி வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வைக்க வேண்டியது 2வது, 4வது, 6வது இந்த மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்கள், 2வது இது வைக்கிறோம். உங்களை பார்த்துருக்கிறது 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2ல் வச்சுருக்கிறேன், 3 விட்டுட்டு 4ல் வச்சுக்கோங்க. அடுத்தது 5ல் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மேலே 1 அடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 6ல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1, 2, 1, 3, 6 அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒத்தப்படையிலே 1, 3, 5 இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. அடுத்தது 2, 4, 6 அந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும்.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வைக்க வேண்டியது ஒத்தப்படையில் தான் வைக்கணும். 1 2ஆவதை விட்டுறணும். 2ஆவதை விட்டுட்டு 3ஆவது இதில் வைக்கிறேன். அடுத்தது 4ஆவது இதை விட்டுருங்க. 4 விட்டுட்டு 5ல் ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஹைட்டுக்கு போட்டுகிட்டே வாங்க. ஒரு 10 வரைக்கும் நீங்கள் ஸ்டிக்கு கரெக்டாக 1 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 ஸ்டிக்கு கிட்ட வச்சாலே போதும். இப்போது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நான் காஞ்ச ஒரு பீஸை வச்சுட்டு நான் அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கம்மை வந்து எல்லா பக்கமுமே ப்ளேஸ் பண்ணிடுங்க. மொத்தம் 10 ஸ்டிக் இருக்கணும். 6 பக்கம் 10 மொத்தம் பார்த்திங்கன்னா 60 ஸ்டிக்கு வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து திரும்பவும் எல்லா இதுலேயுமே நீங்கள் என்ன வேணும்னா கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் 1 4th 1 அடுத்தது 6th இதில் வந்து நம்ம வந்து கம்மை வைக்க போகிறோம். கம்மை வச்சு நம்ம வந்து ஸ்டிக் வச்சிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முன்னாடி தள்ளி வைக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி நகட்டி வச்சுருப்போம் பாருங்கள். கொஞ்சம் ஸ்டெப் மாதிரி வைப்போம். இது ஸ்டெப் நம்ம படிக்கட்டில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தாங்க. கொஞ்சம் உள்ளே தள்ளி 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 கொண்டு வரணும். கொண்டு வந்தோன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டு 1 வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 1ல் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 1 வந்து உள்ளே தள்ளி இருக்கும். அதே மாதிரி தேர்டு 1 உள்ளே தள்ளி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 5th 1 உள்ளே தள்ளி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரியே நீங்கள் வந்து கொண்டு வரணும். சரிங்களா, இந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1 3 5 2 4 6 அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ திரும்பியும் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 3 5 வச்சுட்டோம். அதுக்கப்புறமா 2 4 6 இதில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டிக் வந்து வைக்கணும். இப்போ எல்லா பக்கமுமே கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2வது 1லே வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா பீஸுமே நம்ம ஸ்டிக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனே வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப பெண்டாகி தெரியும். லைட்டான பெண்டுன்னு தான் நினைப்பீங்க, ரொம்ப பெண்டாகி இருக்கும். அதனால நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஃபுல்லாகவே நல்லா கரெக்டான ஷேப்பில் உள்ள ஸ்டிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிக் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். 1 3 5 இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அதே மாதிரி உள்ளே தள்ளி தள்ளி கொண்டு வரணும். உங்களுக்கு காஞ்சிருச்சுன்னா இந்த பீஸ் எல்லாமே நல்லாவே ஒட்டிரும். பாருங்கள், 1 3 5 வச்சுக்கோங்க. இப்போ 1 3 5 இதை வச்சாச்சு. இப்போ கம் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிடுங்க. திரும்பவும் சுற்றி வர கம் வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம அடுத்த ஸ்டெப் 2 4 6 1 3 5 வச்சோன்னா அடுத்து 2 4 6 1 3 5 2 4 6 இந்த மாதிரி கண்டினியூஸாக எல்லா இதுலேயுமே கம்மி பண்ணி குறைச்சி கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து உள்ளே தள்ளி 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 வச்சுருக்குறோன்றது. ரெண்டு 4 6 சரிங்களா. இப்போ வச்சாச்சு. இப்போ திரும்பவும் கம்மை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா 1 3 5
1, அடுத்தது 3வது ஒன்றில் வச்சுக்கோங்க. அடுத்து 5வதுலேயும் வச்சுக்கோங்க, ஸ்டிக்கை வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்மை ப்ளேஸ் பண்ணி வச்சிடணும். இப்படி எல்லா பக்கமுமே கம்மை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எப்பயும் போல் தான் உள்ளே வச்சு தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து மாறும். இப்போ கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சுற்றி வர, அதாவது இப்போ 2, 4, 6 அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவுல் ஷேப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய விதமாக உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணி. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு. கொஞ்சம் பெண்டாகி வளைஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்டிக் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறிட்டே போகுது. நமக்கு படிக்கட்டு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டே வரணும். இப்போ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா 1, 3, 5 இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஸ்டிக்கை வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும் போது கொஞ்சம் ரொம்ப தள்ளி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம ஸ்டிக் வந்து ஒரு கால்வாசி தான் வந்து உள்ளே தள்ளி இருக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. நான் எனக்கான ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நான் கொண்டு வர்றேன். கொண்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2, 4, 6 இதிலெல்லாம் ப்ளேஸ் பண்ணிடணும். திரும்ப எல்லா பக்கமுமே என்ன பண்ணுன்னா கம்மை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப எல்லா பக்கமுமே இந்த மாதிரி கம்மை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நம்ம வைக்க வேண்டியது 1, 3, 5 இந்த மாதிரி வச்சுக்கணும். திரும்ப எல்லா பக்கமுமே கம்மை ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வச்சுக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா 2, 4, 6 இப்போது இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போ முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டிக்கு ஃபுல்லாகவே கம்மை வந்து நீங்கள் தடவிட்டு நம்ம வந்து இப்போ நெருக்கமாக ஸ்டிக்கை ஃபுல்லாகவே அடிக்க வேண்டியது தான். நெருக்கமாகவே வந்து ஸ்டிக் அடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கம்மை ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. கம்மை வச்சதுக்கப்புறமா திரும்ப பாருங்கள், கம்பு குச்சி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஃபுல்லாகவே வச்சிட வேண்டியதான். வளைஞ்சிருந்துச்சுன்னா வைக்காதீங்க. இன்னும் வைக்கிறது எல்லாமே நெருக்கமாக வைங்க. நம்ம ஒரு பவுலில் எப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே அடுக்கி முடிச்சிடுங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். காய்கிறதுக்கு முன்னாடியே டர்ன் பண்ணிங்கன்னா பவுல் வந்து கலண்டு கீழே வந்துடும். நல்லா காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு பவுல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பக்கத்தில் வச்சுருங்க. கம்மு நல்லாவே போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செய்யுங்க. இப்போது இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டர்ன் பண்ணுங்கள், இல்லைன்னா கலண்டு வந்துடும். இப்போ இதை அப்படியே காயட்டும். பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு படிக்கட்டில் எப்படி நீங்கள் ஸ்டெப் வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி தான் இதை அப்படியே பிடிச்சிட்டு டர்ன் பண்ணி காட்டுறேன். இதை அப்படியே பிடிச்சிட்டு டர்ன் பண்ணி காட்டுறேன். உங்களோட பவுல் பாருங்கள், கீழ்ப்பகுதியில் எவ்வளோ நெருக்கமாக வச்சுருக்கோன்றதை இதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு உங்களோட பவுல் வந்து ரெடி பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே காஞ்சதுக்கப்புறமா இதை டர்ன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட பவுல் வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா நெருக்கமாக வச்சு பாருங்கள். கீழ்ப்பகுதி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பவுலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை சப்பாத்தி, நான் ஏதாவது ஒரு பவுலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கீழ்ப்பகுதியில் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கோம். எந்த ஒரு கேப்பும் தெரியாது. நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு 1/4 இன்ச் கேப்பு மட்டும் விட்டு நீங்கள் ஒட்டி வைக்கணும். அப்படி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கான பவுல் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குக்கிங் சேனல் மதுரை மகா சமையல் அப்படின்ற குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. கைத்தொழில் களஞ்சியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.